முருகா நல்லபடியா நடந்து முடியணும். இந்த கும்பாபிஷேகம் நல்ல விதமா சிறப்பா நடக்கணும். யாருக்கும் எந்த விதமான மன கஷ்டங்களையும் கொடுத்து விடாத முருகா அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஒருத்தர்கிட்ட பொறுப்பா கொடுக்கணும்னா அவர் என்ன செய்யணும்? வேண்டிக்கிட்டு சிறப்பா செய்யணும். முருகனுடைய அருளினாலே அனைத்தும் சிறப்பா நடக்கும். அவரே கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டான்னு வச்சுங்க, விழா சிறப்பா நடக்குமா? நடக்காது. ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறோம் அப்படின்னா அதனாலதான் இப்ப என்ன குழுவா அமைக்கிறது. 10 பேரு 15 பேரு 20 பேரு அப்படின்னு குழுவா அமைக்கிறாங்க. யாருக்காச்சும் ஒருத்தருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டு விட்டால் அந்த பொறுப்பை மற்றவர்கள் எடுத்து செம்மையாக செலுத்த வேண்டும் என்பதற்காக தான். அப்படிப்பட்ட ஒரு வேலையைத்தான் தாய்கிட்டேன்னு வாங்குறாரு. சூரசம்ஹாரம் செய்யும் பொழுது அந்த வேலையை சரியா செய்யணுமே, அம்மா கொடுத்த வேலை பயத்தோடு மத்தியோட வாங்குறாரு. தாயை சிறந்த கோயிலுமில்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதற்காக தாயிடமிருந்து வேல் வாங்குகிறார். அந்த நிகழ்வு நடந்தது தைப்பூச திருநாளிலே. அதனாலதான் அந்த விழா நம்ம கொண்டாடுறோம் முருகப்பெருமானுக்காக. சரிங்க, மாசி மாதத்திலே ஒரு திருநாள், மாசி மகாமக திருவிழா நடக்க எல்லாருமே தெரியும். மாசி மக திருநாள் அன்னைக்கு என்னங்க நடந்தது? தந்தைக்கு உபதேசம் செய்து தகப்பன் சுவாமி என்ற பேராமம் பெற்ற நாள் அந்த மாசி மக திருநாள். அதனாலே இது எங்க நடந்தது? சுவாமி மலையில. சுவாமி மலை எங்க இருக்கு? கும்பகோணம் அருகாமையில் இருக்கக்கூடிய சுவாமி மலை. அங்கே சென்றால் ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. 6 படி வீட்டுக்கு சுற்றுலா செல்வது வழக்கம். எல்லாம் போயிருக்கீங்களா? போனதில்லை, ஒரு சில பேர் போயிருக்கீங்க. அங்கே ஞானம் கிடைக்கும். சுவாமி மலைக்கு சென்றார். சரிங்க, அது நடந்தது. இந்த பங்குனி மாதத்தில் என்ன நடந்தது? பங்குனி மாத திருநாள் என்ன நடந்தது? எம்பெருமான் முருகப்பெருமானுக்கும் அந்த பங்குனி உத்திரத்துக்கு என்ன சம்பந்தம்? அதனால அங்கதான் தெய்வ யானைக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுக்கும் திருமணம் நடந்த நாள் பங்குனி உத்திர திருநாள். சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்த நாள் பங்குனி உத்திர திருநாள். மகாவிஷ்ணுக்கும் மகாலட்சுமிக்கும் திருமணம் நடந்த நாள் பங்குனி உத்திர திருநாள். ராமருக்கும் சீதைக்கும் திருமணம் நடந்த நாள் பங்குனி உத்திர திருநாள். தேவேந்திரனுக்கும் இந்திரனுக்கும் திருமணம் நடந்த நாள் பங்குனி உத்திர திருநாள். அதனாலேதான் அந்த திருநாளுக்கு பேரு கல்யாண திருநாள் பேரு. கல்யாணத்துக்காக யாரெல்லாம் பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அந்த விரதம் இருந்து எம்பெருமான் முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் அதை சீக்கிரம் அடுத்த வருடம் பங்குனி உத்திர திருநாளுக்குள்ள கல்யாணம் நடந்தது. கல்யாண விரதம்னு பேரு. பங்குனி உத்திர திருநாளே அந்த சிறப்பு நடந்தது. சரிங்க, வைகாசி விசாக திருநாள் அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்க தோணும். வைகாசில விசாக நட்சத்திரத்தினால் அன்றுதான் எம்பெருமான் முருகப்பெருமான் ஈசானம் தற்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யாசுதம் அதோமும் என்று சொல்லக்கூடிய இந்த செய்தி படிக்கல சட்டை இந்த செய்தி படிக்கல அவங்களுக்கு கேட்குமா? மெதுவா சொன்னா ஸ்பீக்கர் படிக்கல. பேசுங்க பேசுங்க, அப்பதான் நாங்க தெரியும். பேசணும், நல்லதே பேசணும். நல்ல விஷயங்களை ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. அந்த மனைவிக்கு புருஷன் நல்ல சிடு 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 கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஐயாவுக்கு கந்த புராண சொற்பொழிவு கேட்கணும் ரொம்ப ஆசை. உற்பத்தி காண்டம், அசுர காண்டம், தேவ காண்டம், யுத்த காண்டம், வீர மகேந்திர காண்டம், சாக்த காண்டம் அப்படின்னு 6 விதமான காண்டங்களாக கந்த புராணத்தை பிரிக்கப்பட்டது. இந்த 6 நாள் சொற்பொழிவு நடக்குது. அந்த ஐயா போய் தினமும் கேட்டுட்டு வர முன்னாடிக்கு போவோம். சாப்பிட்டு சிவனேன்னு படுத்து தூங்காம ஊரு சுத்திட்டு வரது வரை நம்ம கல்யாணம் பண்ணாத கட்டில காலை மாதிரி அப்படின்னு போவோம். ஐயா 6 நாள் முடிஞ்சிச்சு. இந்த சொற்பொழிவு நடக்கிற இடத்துல பூஜை நடக்கும். பூஜை நடந்ததுக்கு பிறகு பொங்கல் சுண்டல் கொடுப்பாங்க. நீங்க எல்லாம் சொற்பொழிவு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
கேட்டதே இல்லையா? என்ன மாதிரி ஒரு அம்மா வந்து உட்காந்துட்டு பேசுவாங்க. ஆமா, நான் பேசுறத அவங்க உட்காந்துட்டு பேசுவாங்க. நான் அரிதாரம் பூசிருக்கேன், அவங்க அரிதாரம் பூசாம பேசுவாங்க. இந்த பேசும்பொழுது அந்த பொங்கல் சுண்டெல்லாம் வாங்கி சாப்பிட்டு இருந்தாரு. 6 நாள் கழிச்சு அந்த வீட்டுக்காரமா கேட்டுச்சு, கந்தபுராணம் கேட்டு வந்தியே, என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அந்த அம்மா கேட்ட உடனே இவர் சொன்னார், இதுல என்னடி அந்த அம்மா நல்லா பேசுறாங்க, கேட்கறதுக்கு ரொம்ப காதுக்கு இனிமையா இருந்துச்சு, கேட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல. ஒரு தட்டு கூடன்னு சொல்லுவாங்க, இந்த கூழாங்குச்சியில பின்னப்பட்ட கூடை, சாணி அல்ற கூட. எங்க ஊர்ல எல்லாம் அப்படியா தட்டு கூடன்னு சொல்லுவாங்க. உங்க ஊர்ல என்ன சொல்றீங்கன்னு தெரியல. தட்டு கூட தான். அதை எடுத்து கொடுத்து இதுல போய் அந்த தெரியுது குளம், அதுல போய் 6 முறை தண்ணி எடுத்துட்டு வாயான்னு சொல்ல. புருஷகாரை எடுத்துக்கிட்டு கொண்டாடி சொல்றது தட்ட மாட்டோமே, தட்டினால ஜோறு கிடைக்காது, அதெல்லாம் எடுத்துட்டு கொடுக்கணும்னு ஓடுனார். தண்ணி இல்ல. அவர் எதிர்த்து கேள்வி கேட்டுக்கணும், ஏண்டி குடத்துல எடுக்கலாம், ஆனா அந்த குடையில எடுக்கலாம், நீ தட்டுக்கு கூடையை கொடுக்குறியே, இதை தண்ணி எடுக்க முடியுமான்னு கேள்வி கேட்டாருன்னு வச்சுங்க. எனக்கு தெரியாதா? அறிவே இருக்காரு. சொன்ன வச்ச கேள்வியா போய் அப்படின்னு அந்த அம்மா பேசிருக்கோம். அதனால எதுக்கு வம்பு அப்படின்னு அந்த ஐயா எடுத்துட்டு போய் தண்ணி எடுத்துட்டு அந்த அம்மா கிட்ட வர தண்ணி எல்லாம் ஒழுகி போச்சு. தண்ணியே குடியில வரல. 6 முறை போய் எடுத்துட்டு வந்து கொண்டாந்து சேர்த்த உடனே அந்த அம்மா கேட்டுச்சு, பாத்தியா ஐயா, தட்டுக்குடியில தண்ணி எடுத்தா வந்து சேராது எனக்கு தெரியும், உனக்கு தெரிஞ்சுச்சா? இந்த மாதிரிதான் உங்க லட்சணம். போய் கந்தபுராண சொற்பொழிவு கேட்டு இல்ல, இப்படிதான் ஐயா இருக்கு உங்க லட்சணம். கேள்வி கேட்டுக்கணும். அந்த அம்மா பேசுறாங்கன்னா இதுல என்ன விளக்கம், இதுல என்ன விளக்கம், இதையே எப்படி நடந்துச்சு, இதையே எப்படி இருந்துச்சு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கணும். கேட்காம மண்டையை ஆட்டி விட்டு பூம்புமான மாதிரி இப்படி வந்து நின்னா இப்படிதான் ஐயா நடக்கும் அப்படின்னு சொல்ல. அந்த ஐயா பொறுமையா சொன்னாரு, அடியே ஒத்துக்கிட்டவில்லை, அப்படி இல்லடி விஷயம். இந்த கூடையை எங்கிட்ட கொடுக்கும் பொழுது எப்படி இருந்துச்சு, சாணி பத்து ஒட்டி இருந்துச்சு, ஒட்டி இருந்துச்சா? 6 முறை போய் எடுத்துட்டு வந்தேன்னா இப்ப பாரு கூட எப்படி பழிச்சுட்டு இருக்குதியா, அதுல ஒட்டி இருந்த சாணி பத்தெல்லாம் போயிடுச்சு. அதே போல என்னுடைய புத்தியில இருந்த அழுக்கெல்லாம் போயிடுச்சு. கந்தபுராணத்தை கேட்டதுனால கந்தையிலே அழுக்கு இருந்தார், கந்தைன்னா ஆடு ஆடை, கந்தையிலே அழுக்கு இருந்தால் கசக்கி கட்டு, சிந்தையிலே அழுக்கு இருந்தால் இறைவனடியை சேர்ந்து விடு என்று சொல்வார்கள். அதே போல நான் கந்தபுராணம் கேட்டேன், என் சிந்தையில அழுக்கு இல்லடி. அழுக்கு எங்க இருக்கு? ஓ சிந்தையில நண்டி இருக்கு அப்படின்னு பொறுமையே சொன்னாராம். அதே போல கந்த புராணத்தை படிக்கப்பட்ட எனக்கு புண்ணியம், படிப்பதை பேச பேச எனக்கு புண்ணியம், பேசுவதை கேட்க கேட்க உங்களுக்கு புண்ணியம். அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இந்த கந்த புராணத்துல இருக்கு. இந்த வைகாசி விசாக திருநாளிலே ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யாஜுதம், அதோமுகம் என்று சொல்லக்கூடிய 6 முகங்களிலிருந்து சிவனுக்கு 6 முகம் இருக்கு. என்னம்மா அப்படி சொல்றீங்க? சிவனுக்கு நாங்க பார்த்த 5 முகம், அப்படி இல்லைன்னா ஒரு முகம் தானே இருக்கு அப்படின்னா, அது இங்க ஞானிகளுக்கு தெரியக்கூடிய வகையில அதோ முகம்னு ஒரு மகம் இருக்குமா உச்சி தலையில. அந்த முகத்தில் இருந்து 6 தீப்பொறிகள் வெளியில வந்துச்சான். அந்த தீப்பொறிகளை என்ன பண்றாரு? அக்னி தேவனை அழைத்து முதல்ல வாயு பகவனை அழைத்து அவர்கிட்ட கொடுக்கிறார். அவரால் தாங்க முடியல. அக்னி தேவனை அழைத்து அவரிடம் கொடுக்கப்பட்டது, அவராலேயே தாங்க முடியலையா. வாங்கி மாறி மாறி எடுத்து சென்று சரவண பொய்கையிலே, இமயமலை சாரலிலே சரவண பொய்கையிலே 1008 இதழ்கள் கொண்ட தாமரை மலர்களை விடுகிறார். அங்கே விட்ட உடனே 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக மாறியது. அந்த 6 குழந்தைகளை வளர்ப்பதற்காக அப்பரகேந்தி, மகேந்தி, உத்தரகேந்தி, அம்பா, துலா, நிருத்தி ஆணி 6 பெண்களை படைத்து 6 குழந்தைகளையும் வளர்க்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். குழந்தைகள் வளர்ந்து வராங்க. சின்ன குழந்தைகள் பாருங்க, சின்ன சின்ன சேட்டைகள் பண்ணும். ஆனா அவர் பண்ண மாளிகையினால, முருகப்பெருமான் செய்த மாளிகையினால எந்த குழந்தைய நம்ம வளர்த்தாலும் கண்டுபிடிக்க முடியல. இந்த 6 பெண்களுக்கும் உடனே உமாதேவியிட போய் சொல்றாங்க, அம்மா இந்த 6 குழந்தைகளும் ஒவ்வொருத்தரும் வளர்தான், ஆனா யாரு குழந்தை எந்த குழந்தையும் கண்டுபிடிக்க தெரியல, அதுக்கு நீங்க தான் வழி சொல்லணும்னு சொல்ல 6 குழந்தைகளை ஒன்றாக அழைத்து ஆலிங்கனம் செய்தாலாம். ஆலிங்கனம் என்றால் கட்டிப்பிடிப்பது, கட்டிக்கொள்வது, இறுதி பிடிப்பது, 6 தழுவது என்றெல்லாம் பொருள் உண்டு. அப்படி கட்டிப்பிடித்த காரணத்தினாலே அவருக்கு கந்தன் வேறு. 6 உருவமும் ஒரு உருவமாக மாறிய காரணத்தினாலே அவருக்கு கந்தன் வேறு. அதனாலதான் கந்த புராணம், கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி அப்படின்னு கந்தர் கந்தர் கந்தர்னு சொல்றதுக்கு காரணமே 6 பேர் ஒரே பிள்ளையா இருக்கிறதுனாலதான். சரிங்க, அவருக்கு 6 முகம் இருக்கு, அதனால அவருக்கு 6 முகம் வேறு. இந்த வைகாசி மாதத்தில்தான் தோற்றுவிக்கப்பட்டது. விசாக நட்சத்திரத்திலே விருச்சிக ராசியிலே பிறந்த காரணத்தினாலே அவருக்கு விசாகன்
பேரு. முருகனுக்கு விசாகன்னு பேரு இருக்கு தெரியுங்களா? வீ என்றால் பட்சி, சாகன் என்றால் பயணம் செய்வன் பொருள். இந்த மகிழ் மீது அமர்ந்து இந்த உலகத்தையே சுற்றி வருவக்கூடியவன் அப்படின்னு பொருள். அதனாலதான் அவனுக்கு பேரு விசாகன்னு பேரு. அவன் தோற்றுவிக்கப்பட்டது அந்த விசாக நட்சத்திர வைகாசி விசாகம். முருகனுடைய பிறந்த நாள் என்று வைகாசி விசாகத்தான். அதனாலதான் அந்த விழா கொண்டாடப்படுகிறது. இப்படி எல்லாம் எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு பல பல அதாவது சிறப்புகள் உண்டு. எம்பெருமான் முருகப்பெருமான் தோற்றுவிக்கப்பட்டாருங்க. இந்த வள்ளி பிறந்தது ஒரு காரணம் இருக்குல்ல. வள்ளி எந்த நாள்ல பிறந்திருக்கணும் தெரியுங்களா? அதுவும் பங்குனி உத்திரத்துலதான் பிறந்தாங்களாம். யாரு? வள்ளி பிறக்கப்பட்ட நாள், கண்டெடுக்கப்பட்ட நாள் பங்குனி உத்திர திருநாள்ல தான் பிறந்தாங்களாம். சரிங்க. முதல் மனைவி தேவியானேன்னு சொல்றோம் இல்லையா? அவர் எப்படி அந்த அம்மாவுக்கு சிவன்கிட்ட முருகன்கிட்ட எப்படி வந்தார்? கிரியாசக்தி, ஞானசக்தி, இச்சா சக்தின்னு பேரு எம்பெருமான் முருகப்பெருமான் கிட்ட. இப்போ கிரியாசக்தி அப்படின்னா தெய்வ யானை. தெய்வ யானையை தூக்கி வளர்த்தது யார் அப்படின்னா ஐராவதம் என்ற யானை தேவலோகத்துல. அதனாலதான் தெய்வ யானைன்னு பேரு, தெய்வ யானைன்னு பேரு. அந்த அம்மாவை இந்த சூரசம்ஹாரம் அழித்த பிறகு பரிசா கொடுக்கணும். இல்ல, நம்ம ஒரு வேலையை சொல்றோம், அது சரியா செஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு பரிசு கொடுக்கணும். இந்த தேர்வுல அதிக மதிப்பெண் வாங்குறாங்க அப்படின்னா அந்த மாணவர்களை பாராட்டணும், ஊக்கம் கொடுக்கணும், பரிசு கொடுக்கணும். அவங்களுக்கு சந்தோஷப்படுவார்கள். மீண்டும் மீண்டும் நல்லா தேர்வு எழுதணும், நல்ல மதிப்பெண்கள் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதே போல முருகப்பெருமான் தேவர்களை காத்த காரணத்தினாலே தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து தேவேந்திரனாக மகளாக வளர்க்கப்பட்ட அந்த பிள்ளைய பரிசா கொடுக்குறாங்க. எப்பா இது எங்களால முடிஞ்ச சின்ன பரிசுப்பா, ஏத்துங்க அப்படின்னு அந்த ஏற்றுக்கொண்ட இடம்தான் திருப்பரங்குன்றம். அங்கதான் அவர்களுடைய திருமணம் நடந்த இடம். அதனாலதான் முதல் படை வீடு, 6 படை வீட்டிலே முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். சூர சம்ஹாரம் நடந்த இடம்தான் திருச்செந்தூர். பழனிக்காக கோபம் கொண்ட இடமே பழனி. அதுக்கப்புறம் தந்தைக்கு உபதேசம் செய்த இடமே சுவாமி மலை, 4வது படை வீடு. 5வது படை வீடு திருத்தணியிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமான். அங்க மட்டும் அவர் தனியா தான் இருப்பார், யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? ரொம்ப கோபத்தோட இருந்தாராம். சூரசம்ஹாரனை அழித்து அந்த மன அமைதி பெறுவதற்காக திருத்தணிகைக்கு போனார். அங்கதான் சூரசம்ஹார திருவிழா நடக்கிறார். அங்கே சென்று வழிபட்டால் நமக்கு கோபமே வராதா. அப்படிப்பட்ட சரி 6வது படிவீடு எங்கங்க அப்படின்னா பழமுதிர் சோலை அப்படின்னு இருக்கக்கூடிய அங்கதான் வள்ளி தேவயானை சம்மேத சுப்பிரமணிய கடவுளாக காட்சி கொடுத்தார். அப்படிப்பட்ட முருகனுக்கு 6 படை வீடுகள் உண்டு. மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி ஆகிய 6 ஆதாரங்களை மையமாக கொண்டு 6 படை வீட்டை நமக்காக நக்கீர பெருமான் பகுத்து கொடுத்தார், வழிபட வேண்டும் என்பதற்காக. அப்படிப்பட்ட முருகனை, கந்தனை, சண்முகனை உங்களின் சார்பாக வணங்கிக் கொண்டேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேற ஏதாவது பேசணும்னா கேளுங்க. சிவனை பத்தி சொல்லணுமா? இல்ல ஏன்னா ரசிகம் இல்லாத அழகும் கலையும் பெருமை கொண்டாரு. நான் சொற்பொழிவு மாதிரி நிறைய பேசிக்கிட்டே இருப்பேன். பாட்டு பாடுறதை காட்டிலும் பேச்சு பேசுறது அதிகம். பிள்ளையார் இருப்பாரா? அப்படி இல்லைன்னா மரம் இருக்குமா? நிறைய விஷயங்கள் இருக்கு. 6 மாசம் கருப்பா, 6 மாசம் பெண் ஆட்சி செய்வார், 6 மாசம் ஆண் ஆட்சி செய்வார், 6 மாசம் பச்சிலையா இருக்கும். அதை பத்தி எப்போதுமே நம்ம எதை நினைக்கிறோமோ அது நடக்காது, எது நடக்கலையோ அது நடக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எனக்கு நல்ல ரசிகர்கள் இருந்தாலே போதும். அன்பளிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது, அதுல எதிர்பார்க்கணும் கிடையாது. அன்பளிப்பு கொடுக்கறது பல காரணம் இருக்கும். ஒண்ணு நம்மளுடைய பேர் மற்றவங்களே தெரியணும்
அப்படிங்கிறதுக்காக அன்பளிப்பு கொடுப்பாங்க. சிலர் வந்து பேச்சை ரசிச்சு கொடுப்பாங்க, சில பேர் பாட்டை ரசிச்சு கொடுப்பாங்க, சில பேர் அழகை ரசிச்சு கொடுப்பாங்க. பல காரணங்கள் இருக்கு. ஆனால் இந்த கைத்தட்டல் இருக்கு பார்த்தீங்களா, அது உண்மையான ஒரு விஷயம். எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் கைத்தட்டல் கிடைக்காது. ரசித்த ரசிகன் மட்டும்தான் கைத்தட்டல் கொடுப்பாங்க. அதுக்கு காசு பண்ணா அழகா அந்த அதெல்லாம் கிடையாது. அந்த போல கைத்தட்டல் இருந்தாலே போதும், அதுவே பல ஆயிரக்கணக்கான மதிப்பா நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட முருகனையும் வணக்கம். அப்படியா? சரி சரி. முருகன் பெருமான் முதல் மனைவி தேவையான இருக்கும் பொழுது ஏன் இரண்டாவது மனைவியாக வள்ளியை திருமணம் முடித்தார்? கேட்டது நியாயமான கேள்வியா? அது கூட கேட்கறாங்க பாருங்க. இல்ல கேட்கலாம், நல்லா கேட்கலாம், கேட்கலாம். எல்லாரும் பதில் சொல்லுங்க. கே குமார் அவர்கள் அன்பளிப்பு கொடுத்திருக்காங்க. அன்பளிப்பு கொடுத்து உற்சாகப்படுத்திய குமார் அவர்களுக்கு என் சார்பிலும் 100 ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்திருக்காங்க. அன்பளிப்பு கொடுத்து உற்சாகப்படுத்திய குமார் அவர்களுக்கு என் சார்பிலும் கலை குழுவின் சார்பிலும் மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம், இன்பம். நன்றி நன்றி நன்றி. ஹலோ அதனால ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்த நாள் என்ன பார்க்கணும் சொல்லுங்க. நீங்க ஊர்ல அப்படித்தாங்க இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் கோயில் இல்லாத ஊர்ல குடி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆலயம் துள்ளுவது சாலமும் நன்று, கூழானாலும் குளித்து குடி. நீங்க தான் புராணக்கதை கேட்டீங்க. நான் சிவனே 4 பாட்டு பாடிட்டு போறதா தான் வந்தேன். புராணக்கு அதை கேட்டுவிட்டு அடுத்த ஆள் கூப்பிட்டா எப்படி வருவாங்க? எப்படி கேட்பாங்க? கேள்வி கேட்டிருக்காங்களா, அந்த பதில் சொல்லிட்டு போனதுன்னு எனக்கு மரியாதை. அதை நான் வள்ளிக்கு சொல்ல தெரியாது போல இருக்கு நினைக்க மாட்டாங்க. குடிகாரம் பற்றி ஒழுங்கா பற்றி பாருங்க. நீங்க அடுத்த ஆள் இருக்கிற ஒரு ஊர் நாடகம் போயிருக்கோம். உண்மையா நடந்த சம்பவம் என்னன்னா, முதல்ல சீக்கிரம் நாடகம் ஆரம்பிக்கப்பா, மணி 10 ஆயிடுச்சுல, என்ன பண்றீங்க? நாடகக்காரங்கள ஏமாத்த வந்தீங்களா? எங்க வரிகாசு என்ன சும்மா கிடக்கா? நாடகத்தை ஆரம்பிக்கப்பா அப்படி இப்படின்னு சொன்னார். நாடகம் ஆரம்பிச்சிட்டாங்க. 10 மணிக்கெல்லாம் நாடகம் ஆரம்பிச்சாச்சு. சரியா 10 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. உடனே பவன் வந்தார். அப்பா தம்பி புண்ணியவானே, நீ பவனு குழந்தது போத கிளம்புனி அப்படின்னு என் தம்பி சொன்ன பாட்டையோ வாண்டிச்சு குழந்தாரு அப்படின்னு. அந்த மாதிரி அவர் உள்ள போய் சரி டான்சர் விரும்புறாரு போல இருக்கு, ஏன் கல்யாணம் பண்ணிக்க போறாரா? சரி டான்சர் வர சொல்லியாச்சு. அந்த பிள்ளை வந்து சரக்கு வச்சிருக்கே அதான் புண்ணியவதி, நீ சரக்கு வியாபாரம் பண்ணது போது நீ கிளம்பி வெளியே வர சொல்லு, கதையை விரும்புறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லி நான் 12 மணிக்கு வர வேண்டிய ஆளை 11 மணிக்கெல்லாம் என்னை அனுப்பி விட்டாங்க. அள்ளி பூஜிக்கிட்டு அறக்க முடியாதுட்டு வந்து ஆதி பராசக்தி தான் மாட்டேன். போதும் இந்த சக்தியெல்லாம் நாங்க நவசக்தியே பார்த்தாலு, நீ ஒரு சக்தியை கூப்பிட வேணாம், நீ போ நாரதரை வர சொல்லிட்டார். தர்க்கத்தை எதிர்பார்க்கிறார் போல இருக்கு, புராணங்கள் நிறைய கேட்பாங்க போல இருக்கு அப்படின்னு நாரதரை வர சொல்லியாச்சு. அவர் நாராயணான்னாரு. அப்பா நாராயணன் செத்து 10 வருஷம் ஆச்சு, நீ கிளம்பு போய் முருகனை வர சொல்லு அப்படின்னு. உங்க தெய்வத்தின் மீது அதிகமாக பற்று உள்ளவர், முருகனுடைய அருட்கடாட்சம் அதிகமாக திரும்பக்கூடியவர், அவரை வணங்கணும்னு ஆசைப்படுறார் போல இருக்கு. சம்போ மகாதேவான்னு வந்தார். நான் கொஞ்சம் குசும்பு அண்ணே, அவரை எழுப்பிட்டாச்சு. என்னன்னே முருகனை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, இப்படி படுத்து தூங்குறீங்களே, என்னென்ன விவரம் அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணு விவரம் இல்லம்மா, நான் போட்ட போதைக்கு எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், எல்லாரையும் பார்த்துட்டேன். இனிமேல் நடந்துட்டேன். 1 மணிக்கெல்லாம் முருகன் வந்துட்டா அதுக்கப்புறம் நாடகம் எப்படி நடக்கும்? நாடகம் நடக்கும். ஊருக்காரன் வந்து யாரை கேட்டு நாடகத்தை நிப்பாடுங்க, ஒரு அண்ணன் உட்கார்ந்து எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அவர் இந்த ஊருக்காரே இல்லையா, வெளியூருக்காரு. நாடகம் பார்க்க வந்தவர் எங்க நாடகத்தையே கிடத்துட்டார். அப்புறம் கடைசியில கோயில போய் உட்கார்ந்து 6க்கு 4 பாட்டை பாடி விடிய வச்சு அதுக்கப்புறம் எங்க காசை வாங்கிட்டு ஊருக்கு போய்
போய் சேர்ந்தோம். தயவு செய்து அப்படிலாம் பண்ணாதீங்க. யார் யாரு எந்தெந்த நேரத்துல வரணுமோ அந்த நேரத்துல அவசியம் வந்துருவாங்க. எனக்கு தேவை 1 மணி நேரம். அதுல நான் இங்க பேச சொன்னா பாடுவேன், இல்ல 1 மணி நேரம் பாட்டு பாடணும்னா நான் பாடிடுவேன், 2 ஆட்டம் போடணும்னா ஆடிடுவேன். எனக்கு தேவை உங்களை மகிழ்விக்கணும். மகிழ்விச்சு வச்சுட்டு நான் அந்த காசை வாங்கிட்டு போனா நானும் சந்தோஷமா வாங்குவேன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தொண்டை கட்டிக்கிடுச்சு, ஆடவே முடியல. காலையில சம்பளம் வாங்க எனக்கு மனசே வரல. ஏன் நான் உழைக்காம சம்பளம் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி தயவு செய்து என் மனசை சங்கடப்படுத்தாதீங்க. நீங்க தூங்குங்க. அண்ணன் என்ன பாருங்க பாஸ், நீங்க தூங்குங்க பாஸ். நான் வரும்போது உங்களுக்கு எழுப்பிடுறேன், நானே எழுப்பிடுறேன். எனக்கு அதன் கட்டில வேற என்ன வேலை நினைப்படுத்த ஒன்னும் அவசரம் இல்லை. அவசரமா பண்ண முடியாது, கொஞ்சம் சரி பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை. எழுப்புறாங்க போட்டான் எழுப்பு போது எழுப்புறாங்க போட்டான் எழுப்பாங்க முதல்ல யார் ஹலோ ஹலோ ஒரு மினிட் மாற்றிட்டாங்க. தெரியாம தண்ணி ஹலோ. தமிழ் கடவுள் எம்பெருமான் முருகப்பெருமான் எல்லாருக்கும் தெரியும். தமிழுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத போற நான் பேசுறேன். இப்போ தெய்வ யானை இருக்கும் பொழுது எதற்காக வள்ளி திருமணம் செய்து கொண்டார் 2வது மனைவியாக அப்படின்னு அண்ணன் ஒரு கேள்வி கேட்டார். அதுக்குதான் சொன்னேன், கிரியாசக்தி, ஞானசக்தி, இச்சாசக்தி அப்படின்னு சொன்னேன். கிரியாசக்தி என்பது, கிரி என்பது மலை, மலையின் சக்தியாக இருக்கக்கூடியது தெய்வ யானை. ஞானசக்தி அப்படின்னா வேல், வேலாயுதம். இந்த இச்சாசக்திங்கிறது வள்ளி. ஒரு உதாரணம், இது நான் கூட சொல்லல, திருமுருக கிருபானந்த வாரியரே சொன்ன ஒரு விளக்கம். ஒரு டம்ளர் இருக்கு, டம்ளர் இருக்கா, தண்ணி இருக்கு, அதை எடுத்து நம்ம குடிக்கணும். இந்த டம்ளர் இருக்கிறது கிரியாசக்தி, தெய்வ யானை. இந்த ஆசை வருது பாத்தீங்களா, அந்த தண்ணி எடுத்து நம்ம குடிக்கணும்னு ஆசை வருது பாத்தீங்களா, அதுதான் வள்ளி. அதை எடுத்து நம்ம குடிக்கிறோம் இல்லையா, அதுதான் ஞானம். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொன்ன விஷயம், முதல்ல ஆசை வரணும், அதுக்கு பேரு தான் இச்சைன்னு வேறு. ஆசை வரலன்னு வச்சுங்களேன், யாருக்கு எதுவும் நடக்கவே நடக்காது. அப்படிப்பட்ட கிரியாசக்திங்கிறது இருக்காங்க, ஞான சக்தி இருக்கு. அப்ப ஆசைங்கிற இச்சை வரணும் இல்லையா, அதற்காகத்தான் முதல் மனைவி இருக்கும் பொழுது 2வது மனைவியாக இச்சையை, ஆசையை கல்யாணம் செய்து கொண்டார் எம்பெருமான் முருகப்பெருமான். இப்ப எல்லாத்தையும் ஒரே ஆளுநரையே இருக்கு. ஏன் நல்லா தானே இருந்துச்சு. அவசரப்படாதீங்க, பொறுமையா பாருங்க, அவசரப்படாதீங்க. இதே கொலை தண்ணி வந்தது, மழை வந்து நின்று போச்சு. பேசுங்க, கரெக்டா இருக்கா பாப்போம். ஹலோ ஹலோ ஹலோ, எனக்கு சரி. ஹலோ ஒரு பாட்டை போட்டுருவா. ஆ அப்புறமா அன்னைக்கு கேட்டதுக்கு விளக்கம் என்னதானே, எங்க உட்காந்து தெரியல, குமாரன் எங்கேயோ உட்காந்துருக்காங்க. இது மீன் ராஜா, அங்க இருக்க பவுன் ராஜா, இன்னொரு ஆளுங்க ராஜா, இங்க ராஜா மீன் ராஜா தான் இருக்காரு. ராஜா என்ன உடல்நிலை சரியில்லையா ராஜா? ஏழு ராஜாவா தான் இருக்கு.
முடிஞ்சு இல்லாம இருக்கு. ராஜா உன்னை வச்சிருக்கிறேன்